இந்தியாவின் ஜனநாயக திருவிழா என்று விவரிக்கப்படுகின்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இதுவரை இன்று மதியம் வரை வெளியான தகவல்களின் அடிப்படையிலே இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே பார்க்க போனால் பாஜக கூட்டணி 294 இடங்களை, அதாவது 294 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. அதேவேளை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 234 32 தொகுதி ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. அங்கே இதர கட்சிகள் 17 ஆசனங்களை கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலைமையிலே மிக பிரதானமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தமிழகத்திலே மீண்டும் தமிழகம் பாஜக நுழைய முடியாத இரும்பு கூட்டு என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றது. இதுவரையான முடிவுகளின் அடிப்படையிலே சுமார் 40 தொகுதிகளிலே 39 தொகுதிகளை தன்னுடைய வசப்படுத்தி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் தங்களுடைய பலத்தை நிரூபித்து காட்டியிருக்கின்றன. ஆக நாங்கள் இன்று பார்க்க இருப்பது இந்திய தேர்தல் நிலவரங்கள் குறித்து தான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலே ஆரம்பிக்கப்பட்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை இடம்பெற்றிருந்தது. ஜூன் 1ஆம் தேதி வாரணாசி இந்தியாவினுடைய ஒரு தொகுதியிலே இறுதி வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது நேற்றைய தினம் 3ஆம் தேதி ஜூன் மாதம் 3ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திய ஊடக சந்திப்பிலே நாளை, அதாவது இன்று 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி வாக்கெண்ணு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்த சூழலை இன்று திட்டமிட்டபடி வாக்கெண்ணு நடவடிக்கை இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டு மிக பெருமளவான தொகுதிகள் எண்ணி முடிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முடிவுகளின் அடிப்படையிலே பார்க்க போனால் சுமார் 294+ ஆசனங்களை பெற்று பாஜக மீண்டும் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அதேவேளை காங்கிரஸ் 230+ ஆசனங்களை பெற்று அவை பின்னால் அடுத்த கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா நாடாளுமன்றத்திலே ஆட்சி அமைப்பதற்கு 272 ஆசனங்கள் தேவையாக இருக்கின்ற சூழலை பாஜக 290+90க்கும் மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் 400 ஆசனங்களை பெறுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டதோடு அவர்களும் அந்த விடயத்தை தெரிவித்திருந்த சூழலில் அவர்களால் அந்த விடயத்தை அவர்களுக்கு அந்த விடயம் சாத்தியமற்று போயிருக்கின்றது. குறிப்பாக 294+, அதாவது அதற்கு மேல் ஆசனங்கள் தான் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இந்நிலையிலே பாஜக தலைமையிலான ஆட்சி மீண்டும் இந்தியாவிலே அமைய இருப்பதை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர் போட்டியிட்ட வாரணாசி தொகுதியிலே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த நிலைமையிலே அவர் மீண்டும் பிரதமராவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை நாங்கள் தமிழகத்தை பார்க்க போனால் தமிழகம் புதுவை 2 பிரதேசங்களையும் உள்ளடக்கி 40 தேர்தல் தொகுதிகளிலே சுமார் 39 தேர்தல் தொகுதிகளை கைப்பற்றி திமுக தலைமையிலான ஆட்சி, திமுக தற்போது முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தலைமையிலான திமுக கூட்டணி மீண்டும் தங்களுடைய பலத்தை நிரூபித்து காட்டியிருக்கின்றன. அங்கே அவர்களோடு போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி, அதிமுக மற்றும் பாஜக போன்றன எதிர்பார்த்த அளவு மிகப்பெரிய வெற்றியை சாதிக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் மிக பெருமளவு பாதிப்பை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். வாக்கு வித்தியாசத்திலே பெறப்பட்ட வாக்குகளின் அடிப்படையிலே அவர்கள் கடந்த காலத்தை விட முன்னேற்றம் கண்டிருந்தாலும் கூட இந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் எந்த ஆசனங்களையும் பெற முடியாது போயிருக்கின்றது. பாஜக ஒரு ஆசனத்தை பெற்றிருப்பதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது விருதுநகர் தொகுதியிலே அவர்கள் ஒரு ஆசனத்தை கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக பாஜக நுழைய முடியாத இரும்பு கோட்டை தமிழகம் என்று விவரிக்கப்படுகின்ற ஒரு சூழலை அதை நிரூபிக்கும் வகையிலே 40 தொகுதிகளிலே 39 தொகுதியை கைப்பற்றி பாஜகவுக்கு இங்கு இடமில்லை என்பதை காட்டுவது போல் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்திலே பாஜகவினுடைய செயற்பாட்டாளர் அண்ணாமலை தலைமையிலே இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் மிக பெருமளவிலே தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றிருந்தன.
மிக பெருமிடப்பிலே பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன. இந்திய பிரதமர் பல்வேறு தடவைகள் தமிழகத்துக்கு விஜயம் செய்திருந்தார். எது இவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்ற முடிவை தமிழக மக்கள் மீண்டும் ஒரு முறை அறிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றதென இந்திய குறிப்பாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுவரை வெளியாகி இருக்கின்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் மீண்டும் பாஜக தலைமையிலான ஒரு ஆட்சி மீண்டும் அமைய இருக்கின்றது. தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றியை திமுக சந்தித்திருக்கின்றது. மேலும் குறிப்பாக ஆந்திராவிலே அங்கே ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி மிக படுதோல்வியை சந்தித்திருக்கின்றார். குறிப்பாக படுதோல்வி அடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் அவர் இன்று மாலை தன்னுடைய முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்ய உள்ளதாக அவர் அறிவித்திருக்கின்றார். அதுவும் தமிழகத்திலே மிக பெரும் பரபரப்பான இந்திய தேர்தலில் தமிழகம் அல்ல இந்திய தேர்தலில் மிக பெருமளவு இந்திய தேர்தல் நிலவரங்களில் அதுவும் ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான சூழலிலே மீண்டும் பாஜக ஆட்சி அமைய இருக்கின்றது. இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே மிக பல்வேறு செய்திகள் பல்வேறு புது புது விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே 2 கலவரங்கள் இடம்பெற்ற மணிப்பூர் தொகுதிகளிலே பாஜக தோல்வியை கண்டிருக்கின்றது. அங்கே காங்கிரசினுடைய கை ஓங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மொத்தமாக 543 தொகுதிகளிலே ஒரு தொகுதியிலே, அதாவது சூரத் என்ற தொகுதியிலே பாஜகவினுடைய வேட்பாளர் அங்கே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே மற்ற 542 தொகுதிகளிலே ஒரு சில தொகுதிகளிலே பாஜக கூட்டணி போட்டியிடாத சூழலிலே 294 ப்ளஸ், அதாவது 294க்கு மேற்பட்ட ஆசனங்களை பெற்று பாஜக மிக பெரும் வெற்றியை அடைந்திருக்கின்றது. மீண்டும் ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றது என்பதுதான் இங்கே விடயம். மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.